ஹாய் எவ்ரி ஒன், இட்ஸ் அமாவாசை டே. ஸோ எனக்கு வந்துட்டு நிறைய மார்னிங்கே போயிட்டு எங்கள் அப்பா நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் பங்குடு பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து சூப்பராக ப்ராப்பரான வெஜ் மீல்ஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் அம்மாவும் பிளான் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள் கட் பண்ணுற எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், சமையல் நீங்கள் பண்ணுங்கள், மாற்றி மாற்றி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மெனு என்ன அப்படின்னா, இந்த கொத்தரங்காய் போட்டு பருப்பூசலி. இந்த பருப்பூசலி தவிர வேறு எது பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. இந்த பீன்ஸ் மாதிரி ஐட்டங்களில் பீன்ஸு, அவரைக்காய் இது எல்லாமே பருப்பூசலியாக பண்ணால் சாப்பிடுவோம், மற்றபடி எது பண்ணாலும் பிடிக்காது. சரி அதான் பண்ணுவோன்ட்டு இன்றைக்கி பிளான். அதுக்கப்புறமா கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் வந்து அந்த பூசணிக்காய் சாம்பார், ரசம், இதான் வந்து மெனு. லாஸ்ட் விலாகில் வந்துட்டு எதை பற்றி பேசுகிறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லைங்க போது நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாமே ஜாட் டவுன் பண்ணியிருக்கேன், எல்லாமே சூப்பரான ஐடியாஸ். அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இனிமேல் வர விலாக்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹாஸ்டலுக்கு இல்லை வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்து பெங்களூரில் நான் என்னென்னலாம் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன், ஆர் மோர் ஸ்பெசிஃபிக்கலி பிஜிக்கு மூவ் ஆகும்போது என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய பழைய விலாக்ஸ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசில் அங்கே பெங்களூர்லேருந்து எனக்கு கொடுத்துருந்த ஹோட்டல் அக்கமடேஷன்லேருந்து. ஸோ அதுக்கும் இப்போ வந்து 1.5 years ஆக போகுதுன்னு பின்னாடி நினச்சி பார்த்தாலே செம்ம வந்து வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோ நாள் ஆகிட்டா அப்படின்ட்டு. பட் அந்த டைம் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். இந்த சம்மரில் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே டேன் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த டேன் ரிமூவலுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாமாஅர்த்தோட உப்டான் டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கில் நமக்கு வந்து டர்மரிக் அண்டு சாஃப்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே எவ்வளோ சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தெரியும். டர்மரிக் வந்து நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் க்ளோவை வந்து ரிவைவ் பண்ணும், சூப்பரான க்ளோ கொடுக்கும். அதே போல் சாஃப்ரான் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிளியர் ஆகும், கிளியர் ஸ்கின் கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கோட டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக பட்டர் போல் இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். வீக்லி ட்வைஸ் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு டேன் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. மாமாஅர்த் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நம்ம கஸ்டமர்ஸோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே எடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை கண்டினியூஸாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலியமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபேஸ் பேக் போட்டு 15 minutes கழித்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் எவ்வளோ கிளியராக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட நான் இதுக்கு மேலே இதே உப்டான் ரேஞ்ச்லேருந்து மாமாஅர்த்தோட உப்டான் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே க்ளோவாக வச்சுக்கும். ப்ளஸ் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, அதே போல் உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்டும் வந்து கொடுக்காது. மாமாஅர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, purple.comல வாங்கலாம். இல்லை உங்களுக்கு அவைலபிளாக நியர்பை ஸ்டோர்ஸ்லேயே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது, நீங்கள் அங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மாமாஅர்த்தோட அஃபிஷியல் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்துட்டு மகேஸ்வரி 2025 அப்படிங்கிற கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 20% டிஸ்கவுண்ட்டும் வேறு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் செலக்ட் ஆகி நீங்கள் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண போகிற டைமில் நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. இல்லை அந்த சிட்டி தவிர நீங்கள் மற்ற எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அக்கமடேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஹோட்டல் அக்கமடேஷன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு மொத்தமாக 14 days வந்துட்டு அக்கமடேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் 3 days வந்துட்டு ஓரியன்டேஷன் மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் 14 days ஆஃபீஸ் நம்ம போக ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 14 days வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல்லேருந்து தான் திங்ஸ் ஹவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாக் வந்து நான் போட்டிருப்பேன். இந்த 3 days ஓரியன்டேஷன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். இது வந்துட்டு எங்கள் கம்பெனியில் நடந்துச்சு. உங்கள் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இது இருக்கும், சில பேருக்கு நடக்கும், நடக்காமலும் இருக்கும். பட் அது முடிஞ்சு இந்த ஹோட்டலுக்கு வரும்போது என் கூட நிறைய பேருக்கு, அதாவது ரூம்மேட்ஸாக ஒரு ரூமுக்கு 2 பேர் ஷேரிங்கில் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டவங்க தான் 2 பேர். இப்போ நான் அவங்களோட தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் பிஜியும். ஸோ அவங்க வந்துட்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாகவே தான் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட இருக்கும்போது இது மாதிரி நீங்கள் பிஜிலாம் பார்த்துட்டிங்களா, அவங்க 2 பேருமே ஆந்திரா. ஸோ இந்த மாதிரி பிஜிலாம் பார்த்துட்டிங்களா, எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் ஏரியாவில் நம்ம ரூம் வந்து செக்இன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த செக்இன் டைமில் நாங்கள் எல்லோரும் அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் 2 பேருக்கும் ஒரே ரூம் தான். அதாவது அந்த 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு என் ரூமு, இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ரூம், அந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி என்னாச்சு, எப்படி நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ரூம்லாம் பார்த்துட்டிங்களாங்கும் போது அவங்களோட அப்பா அம்மா வந்து இவங்க செலக்ட் ஆனப்பயே வந்துட்டு
ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து பிஜி பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து ரூமை புக் பண்ணிவிட்டு போயிட்டாங்களாம். ஸோ அதை தான் வந்து சொன்னாங்க. அது மாதிரி எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு போயிட்டாங்க. எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. பட் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி சாயங்காலம் இல்லைனா நாளைக்கு போய் பார்க்க போகிறோம். நாங்கள் போனது வந்து சாட்டர்டே, அடுத்த நாள் சண்டேங்கிறனால அன்றைக்கி போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அதில் இன்னொரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்களாங்கும் போது இல்லை நான் இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஓரியன்டேஷனில் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து அப்பாவை கூப்பிட்டு வரும்போது அப்பா என்ன பண்ணாங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் 14 days அக்கமடேஷன் இருக்குல்ல, நீ அதில் ஸ்டே பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா ஹாஸ்டல் நம்ம தேடணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்துடுறேன், அப்போது நம்ம போய் சேர்ந்து பிஜிலாம் பார்ப்போம், ஹாஸ்டல்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அப்போ நான் வந்துட்டு இன்னும் பார்க்கல அப்படிங்கவும், நீங்கள் வேணால் எங்கள் ரூமே பாருங்கள், எங்களோடது நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறது 3 ஷேரிங் ரூமுக்கு, நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீங்கள் வேணால் இன்னொரு பெட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. ரூமோட அப்பியரன்ஸ் இது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. அதுவும் புதுசாக கட்டியிருந்த பிஜிங்கிறனால சரி ஓகே நானும் வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் எல்லோரும் அந்த ஏரியா போய் பார்த்தோம். பிஜி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏரியாவுமே நல்ல மெயினில் உள்ள ஏரியா, மெயின் ரோட்லேயே இருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்லாம் பக்கத்துலேயே இருந்ததுனால. ப்ளஸ் இந்த பிள்ளைங்களும் நல்லா பேச ஆரம்பித்து எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு அவங்க பழகுறதும். அதனால் நானும் அவங்களோட இருந்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்போயே வந்துட்டு ஒரு 5,000 கிட்ட அட்வான்ஸ் கேட்டாங்க பிஜியில். ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பிஜிலாம் பார்க்க போகிறீங்கன்னா அட்வான்ஸ் வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் 5,000 6,000க்கு மேலே அட்வான்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதீங்க, கம்மி பண்ணி பேசுங்க. நம்ம பிஜி வெக்கேட் பண்ண டைமில் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க, 50% தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பிஜிக்கு இவ்வளோங்கிறது கூட. ப்ளஸ் நாங்கள் இருந்தது வந்து ஒரு லக்ஸரி பிஜி அப்படிங்கிற மாதிரி நேம் தான் இருக்கும், ஒரு வசதியும் இருக்காது. பட் அந்த மாதிரி சொல்கிறதுனால 5,000. பட் அதுக்கப்புறம் வந்து பிஜிஸ், இப்போ நான் அதுக்கப்புறம் 2 பிஜி மாறிட்டேன், அதிலலாம் 3,000 தான் அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பாயிண்ட் டு பி நோட்டட். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், 14 days அக்கமடேஷனில் 1 week மட்டும்தான் இருந்தோம். பேலன்ஸ் 7 days வந்து பிஜிக்கு மாறிட்டோம். ஏன்னா அந்த ஹோட்டலில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்டார் ஹோட்டல். ஸோ பஃபே ஃப்ரீ. அதுக்கப்புறம் லஞ்ச் அண்ட் டின்னர் வந்துட்டு நம்ம தான் பே பண்ணி வாங்கிக்கணும். ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, 14 days முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து செலவு பண்ண எல்லா செலவையும் பில்லை கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு பிரச்சனை என்னென்னா, நமக்கு அந்த டைம் நம்ம செலவு பண்ணுற அளவுக்கு நமக்கு கையில் காசு வேணும்ல, ப்ளஸ் பிஜிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், இந்த செலவெல்லாம் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், 7 days தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் ஏரியாலாம் பழகினோடனே அந்த பேலன்ஸ் 7 daysக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துவிட்டோம். எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஒன்றும் பயமும் இல்லை. ஸோ எல்லோரும் அழகாக வந்து செட்டில் ஆகிட்டோம், ரூம்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு. பட் நாங்கள் வந்த அன்னைக்கு என்ன ஆகிட்டு, நாங்கள் என்றைக்கு வரோங்கிறத சொல்லாமல் இருந்ததுனால நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமில் வந்துட்டு வேறு யாரோ இருந்தாங்க, அவங்க இன்னும் வெக்கேட் பண்ணலைன்னு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு பெட்டு ஃப்ரீயாக இருக்கோ அங்கங்கே ஒரு பெட்டு கொடுத்துட்டாங்க. 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் ரூமில். இந்த பிள்ளைங்களே எனக்கு ரொம்ப புதுசு தான், நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கோமே தவிர மற்றபடி எதுவும் தெரியாது. அதுவும் இல்லாமல் மற்றவங்களோட யாருமே தெரியாத இடத்துல இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப மாதிரி கஷ்டமாக. ஏன்னா அப்பா அம்மாவும் இல்லை, ஏன்னா நான் அது முன்னாடி வீட்டை விட்டு தனியாக வெளியிலையும் வந்ததும் இல்லையா, அதனால் ரொம்ப கஷ்டமாக ஒரு 3 days கிட்ட அந்த மாதிரி தான் இருந்தோம். 3 days எனக்கு அப்படியே அழுகையாக வரும். அந்த பிள்ளைங்க மற்ற 2 பேருமே வாக்கிங் விமன் தான், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு போல், அவங்களாம் யாருமே பேசவும் மாட்டாங்க. ஸோ அப்படியே அழுகையாக ஒரு என்னடா அது தனியாக எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு. அப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருந்தேன்னா, அதனால் அப்படியே பெட்லேயே உட்காந்தே இருப்பேன், சாப்பிட போவேன், அப்புறம் திருப்பி வந்துடுவேன், இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் புக் பண்ண ரூமே வந்து எங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக அப்பாடி ஏதோ தெரிஞ்ச முகமாக இருக்குங்கிற மாதிரி மாறினோம். திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. அந்த வீடியோலே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எனக்கு சரியான சிக்னஸாக இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு. இன்னுமே அந்த ஹோம் சிக்னஸ் வந்து எனக்கு போகவே இல்லை. நீங்கள் வந்து வில்லேஜில் வளர்ந்துருக்கீங்க, இல்லை வந்து மோஸ்ட்லி நான் காலேஜுமே டேஸ் ஸ்காலர் தான், அதனால் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்துட்டு, அதுவும் சென்னை மாதிரி ஒரு பிளேஸாக இருந்தால் கூட நமக்கு லாங்குவேஜ் தெரியும், நம்ம கூட யாராவது இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் போயிட்டு வரதே என் ஊருக்கு கிட்டக்க தான். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஏரியா பெங்களூருங்கிறதுனால எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக அந்த ஹோம் சிக்னஸ் வந்து எனக்கு இன்னுமே போகலன்னு தான் சொல்லுவேன். 1 monthக்கு மேலே ஆகிட்டு நான் எப்போ வீட்டுக்கு போவோம் தான் யோசிச்சிருப்பேன். அதுவும் அந்த டைமில் என்னால் வந்து தாங்கவே முடியல, எப்படா தீபாவளி வரும். நான் வந்துட்டு அக்டோபர் ஜாயின் பண்ணேன், செப்டம்பர் பாதியில் ஜாயின் பண்ணேன். அக்டோபர்லேயே நவம்பர்லேயே அந்த இயர் வந்துட்டு தீபாவளி வந்துச்சு. எப்போ தீபாவளி வரும், தீபாவளிக்காகவே தான் வெயிட் பண்ணிவிட்டு டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன். பிஜியில் வந்துட்டு உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ்னால் இது தான், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகல, தனியாக போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து காலேஜ் மாதிரி இருக்காது. எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஹைப்ரிட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது 3/4 நாள் ஹாஸ்டல்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு 2-3 நாள் வந்து ஆஃபீஸ் போவாங்க. அந்தளவுக்கு ஃப்ரீயாகவும் பழக மாட்டாங்க, ரொம்பவே இதுவாக இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இல்லைனா ஷேரும் பண்ணிக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அது பழகிக்கிறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 months ஆகும். எல்லாத்துக்குமே நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி தான் போகணும். நம்ம
நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்லாம் இருக்க முடியாது. கஷ்டமாக தான் இருக்கும். ப்ளஸ் நமக்கு ஆஃபீஸுங்கிறனால புது விஷயம் படிக்கணும், நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும். நிறைய புது புது பீப்புளெலாம் மீட் பண்ணும்போது எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் நம்ம மேலே வந்து உழுவுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பயப்படாமல் நீங்களாம் உங்களுக்கு அங்கே தெரிஞ்சவங்க யாருமே இல்லைன்னா ஆஃபீஸில் பழக பாருங்கள். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ஏஜ் குரூப்பில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக பழக பாருங்கள். வீக்கெண்ட் வெளியில் போகலாமா அந்த மாதிரி ஏதாவது கேட்டு நீங்கள்லாம் போயிட்டு ஊரை சுற்றி பார்க்குறது. இல்லை தனியாகவே உங்களுக்கு தைரியமாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் கிட்டக்க நீங்களே கூகுள் பண்ணி இருக்கிற பிளேசஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி உங்களை நீங்களே எங்கேஜ்டாக வச்சுருந்தா தான் ஒரே உண்டு. அதே போல் லீவுமே பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எப்போ போகலாம் அப்படிங்கிறது உங்கள் ஆஃபீஸ் லீவ் பாலிசிஸ் எல்லாம் பொறுத்து எப்போ வீக்கெண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்து முன்னாடியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் 2 வீக் கிட்ட வீட்டில் இருந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இனிஷியல் டேஸில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போயிட்டு வரதுங்கிறது. அதாவது ஹோம் சிக்னஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி போயிட்டு வரதுக்கான பிளானை வந்து நீங்கள் முன்னாடியே 1 மந்த்துக்கு பிஃபோராகவே நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் எப்போ போகணும் வரணும் அப்படிங்கிறதும். அதே போல் யாருனே தெரியாதவங்களோட இருக்கீங்கன்னா உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இது காலேஜ் மாதிரி இல்லை, நம்மளோட ஆஃபீஸ் லேப்டாப்ஸ் இதெல்லாமே ரொம்பவே வேல்யூபிளான திங்ஸு. எப்போதுமே பூட்டியே வச்சுக்கோங்க. பிஜிங்கிறது வந்து வார்டன் அந்த மாதிரி செக்யூரிட்டிலாம் இருக்க மாட்டாங்க, நம்மளாக தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் வருவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக உங்கள் பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. நான் இன்னுமே பிஜியில் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் கொண்டு போகணும், இல்லை வந்துட்டு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இன்னுமே ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இனிமேல் அடுத்தடுத்து வர விலாகில் சொல்கிறேன். ப்ளஸ் நான் இந்த மாதிரி கோ த்ரூ பண்ண சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாமே நான் ஸ்டோரி மாதிரியும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஹோம் சிக்னஸ்ஸுங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து போகவே போகாது. ஒரு 1 இயர்க்காச்சுமே அந்த ஹோம் சிக்னஸ்ஸுங்கிறது இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஹாஸ்டல்லலாம் இருந்து பழகலைன்னா. பட் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க்கில் மோர் இம்பார்ட்டன்ஸ் போடுறது, இல்லை நம்மளை பிஸியாக வச்சுக்கிறது, இல்லை நிறையா படத்துக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது, இல்லை புது சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நைட்டில் மட்டும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற நேரம் பகலெல்லாம் டைம் ஓடுறதே தெரியாது. அதே போல் ஃபுட்டுமே வந்துட்டு பிஜிஸ்லாம் நல்லா இருக்காது ரொம்பலாம். நீங்கள் வந்து வெளியில் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டும் வச்சுக்கோங்க. நான் பிஜி போனால் காசே செலவு பண்ணாமல் பிஜிலே சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க வேண்டாம். நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா? ஸோ நல்ல சாப்பாடு அப்பப்போ வெளியில் கிடைக்கும் போது நல்லா ஸ்பெண்ட் பண்ணி வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா, அதுவும் நம்ம ஊர் ஸ்டைல் சாப்பாடுலாம் பெங்களூரில் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அதெல்லாம் நான் நல்லா எப்போயாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு ஹோம் சிக்காக இருக்கும்போது எனக்கு வீட்டிலலாம் என்ன சாப்பிட பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்காக இருக்கும் சாட்டர்டே சண்டேஸில். அது மாதிரியுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு பொறுத்து தான். உங்களுக்கு எது பண்ணால் கம்ஃபர்ட்டிங்காக ஒரு மாதிரி மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தேடி நிறைய விஷயம் பண்ணும்போது உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும்.